ஆரம்பத்தில் நோன்பை கடமையாக்கும் போது நோன்புங்கிற சட்டம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாகுது. கடமையாகிற முதல் வருஷம் அல்லாஹ் ஒரு சலுகை கொடுக்குறான். நோன்பு கடமை, ஆனால் விரும்பினா நோன்பு வைக்கலாம், விரும்பினா நோன்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்கலாம். முதல் வருஷம் அப்படிதான் சட்டம். விரும்பினா நோன்பு வச்சுக்கலாம், விரும்பினா ஃபிதியா கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம். சக்தி உள்ளவர்களே நோன்பு வச்சுக்கலாம் அல்லது ஃபிதியா கொடுக்கலாம். முதல்ல சட்டம் கொண்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் உறுதியா சட்டத்தை கொண்டு வந்தான். முதல் வருஷம் இருந்துச்சு அப்படி எல்லாரும் நோன்பு வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நோன்பு கடமையான ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டம்னு சொன்னா, இரவு பகலா நோன்பு வச்சாகணும். ராத்திரி சூரியன் மறைஞ்சதும் சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எவ்வளோ நேரம் தெரியுமா? தூங்குற வரைக்கும். தூங்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே திரும்ப ஹராமாயிடும். 10 மணிக்கு தூங்கினா அடுத்த நாள் சூரியன் மறையும் போது தான் நோன்பு திறக்கணும். இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். பல சஹாபாக்கள் சிரமப்பட்டாங்க. ஒரு சஹாபி மாலை நேரம் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து மனைவியிடம் என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. எதுவும் இல்லைங்களே, நான் போய் கடையில் வாங்கிட்டு வர்றேன், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடையில் வாங்கிட்டு வருது. நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது அவர் அதுக்குள்ள கண் தூங்கிட்டார். இப்போ தூங்கிட்டா எதுவும் மறுபடியும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர்றாரு, தூங்கிட்டார். ஐயோ இப்படி தூங்கிட்டாரு. அப்போ எழுப்புனா கணவர் தூங்கிட்டாரு, கை சேதம், நோன்பு திறக்க முடியாது, இப்படி தூங்கிட்டீங்களேன்னு சொல்லி, பரவாயில்ல நான் நோன்பு வச்சுக்கிறேன். ஏற்கனவே பசியோடு வந்திருக்கிறார், எதுவும் இல்லை. மனைவி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்டாரு. அடுத்த நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் மதியம் 2 நாள் நோன்பு, கடும் பசி, மயக்கம் விட்டு விழுந்துடுறாரு. இந்த நிலையில தான் அல்லாஹ் சலுகை இறக்குறான். வஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபது இலா நிசாஇக்கும்ங்கிற ஒரு ஆயத்து. ரமலானுடைய இரவுல ஆரம்பத்தில் உறவு கொள்ள முடியாது, இரவுல சாப்பிட முடியாது, தூங்கிட்டா எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அடுத்த நோன்பு ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் தஆலா உம்மத்தின் மீது கருணை கொண்டு குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியத் மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். உண்ணுங்கள், பருகுங்கள், அதிகாலை விடியல் வரை, சுபஹ் சாதிக், ஃபஜ்ருடைய வக்து வர்ற வரைக்கும், கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரியும் வரை அப்படின்னு தான் அந்த ஆயத்து சொல்லுச்சு. கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும், இரவின் கருமை நீங்கி பகலின் அந்த அதிகாலை வெளிச்சம் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க, குடிங்கன்னு சொல்லி இந்த ஆயத்து இறங்கினப்போ ஒரு வேடிக்கை நடந்துச்சு இல்லையா? குர்ஆனுடைய இலக்கிய நயத்தில் அல்லாஹ் அப்படி சொன்னான். இரவின் கருமை, பகலின் வெளிச்சம், அது சுபஹ் சாதிக் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க, குடிங்க. ஒரு சஹாபிக்கு அது புரியல. அல்லாஹ் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு சொல்றானேன்னு சொல்லி அவர் இரவுல பக்கத்துல படுக்கும் போதே தலஹானிக்கு பக்கத்துல ஒரு கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் வச்சுட்டே படுக்கிறார். ராத்திரி போற எடுத்து எடுத்து பார்க்கிறார், வெள்ளை கயிறு தெரியுதான்னு சொல்லி. காலையில சூரியன் உதயமான பிறகுதான் தெரிஞ்சுது. அவர் நபிட்ட வந்து கேட்டார், இது என்ன, இது கருப்பு கயிறும் வெள்ளை கயிறுன்னு நல்லா சொல்றான், ராத்திரி பூரா பார்த்தேன் தெரியலன்னு சொல்லி. தலஹானிக்கு கீழே 2 கயிறு வச்சிருந்தேன்னு சொன்னா, உன் தலஹானி ரொம்ப பெருசுதான்ப்பா. தலஹானிக்கு கீழே 2 பெரிய கயிறை வச்சிருந்தா உன் தலஹானி ரொம்ப பெருசுதான். அது அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா. கருப்பு கயிறு வெள்ளை கயிறுங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லல. அதுக்கான அர்த்தம் இதுதான் பெருமானார் விளக்கம் கொடுத்தாங்க. குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் நேரடியாக விளங்க முடியாது. சில முட்டாள்கள் சொல்வது போல சஹாபாக்கள் அரபிய தாய்மொழியாக கொண்டவர்கள். அந்த தோழருக்கே இந்த வசனம் புரியலன்னு சொன்னா 1400 வருஷத்துக்கு பின்னால இமாம்கள் தேவையில்லை, அவர் தேவையில்லை, இவர் தேவையில்லை, குர்ஆனை நேராப்பாரு, ஹதீஸை நேராப்பாருன்னு சொல்லக்கூடிய மடையர்களை என்ன சொல்றது? ஹைர், அல்லாஹ் சலுகையை கொடுத்தான், சாப்பிடுங்க, காலையில வரைக்கும் சாப்பிடலாம். சுபஹ் சாதிக் ஆயிட்டா முடிஞ்சு, வாயில என்ன இருந்தாலும் துப்பி ஏறணும். அல்லாஹ் இதை பத்தி தான் சொல்லுவான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான சட்டங்களை விரும்புகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்புறதில்லை. இப்படி அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு ரமதானுடைய நோன்பை இலகுவாக்கினான், ரொம்ப லேசாக்கினான். அந்த ரமதானுக்கு ஏராளமான நன்மைகளை, ஏராளமான சிறப்புகளை கொடுத்தான். லைலத்துல் கத்ர் என்கிற மகத்துவம் நிறைந்த ஒரு இரவை அந்த ரமதானிலே ஏற்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு சங்கை மிகுந்த ஒரு மாதம்தான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த மாதத்திற்காக உள்ளத்தால் நாம் இப்போதே தயாராகணும். 10 நாள் இருக்குது. இந்த 10 நாட்கள் திலாவத்தை நீங்க அதிகப்படுத்தணும். ரமதான்ல குர்ஆன் திலாவத்தினுடைய இன்பத்தை உணருவீங்க. இந்த 10 நாள் அதிகமா தொழுகையை அதிகப்படுத்தணும். ரமதான்ல தொழுகையினுடைய இன்பத்தை நீங்க உணர்வீங்க. இந்த 10 நாள் நாவை கட்டுப்படுத்துங்க, செவியை கட்டுப்படுத்துங்க, உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். ரமதான்ல அதனுடைய இன்பத்தை உணர்வீர்கள். சரியா ரமதான் வந்த பிறகு இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று